குட் ஆஃப்டர்நூன். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் 6 பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. கம்ப்ளீட்லி பாலிட்டியோடைய எம்சிக்யூஸ் ரிவிஷன்ஸ். ஸோ இதில் நம்ம 45th கொஷின்ஸ் பார்க்கலாம். 45th கொஷின் வந்து விச் இஸ் ரைட் ஒன்லி டு சிட்டிசன்ஸ், இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய உரிமை அப்படின்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 45. இங்க பாருங்க, ஒவ்வொரு தனி மனிதருடைய மொழி, அந்த நாட்டினுடைய மொழி, சிறுபான்மைக்கான உரிமை இப்படின்றதெல்லாம் வெளிநாட்டவர்கள் கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ வெளிநாட்டுக்காரன், ஜெர்மன் நாட்டுக்காரன் வந்து இந்தியாவுக்கு வந்து சார் நாங்க ஜெர்மன் மொழியை வந்து இங்க பாதுகாக்கலான் இருக்கோம், அதனால வந்து ஜெர்மன் மொழியை வந்து தேசிய மொழியா அறிவிங்க அப்படின்னு சொன்னா சரியா? இப்ப தமிழை நம்ம கேட்கலாம், தமிழர்கள் தமிழ்நாட்டுல இருக்கும் கேட்கிறோம். ஆனா இப்ப ஜெர்மன் நாட்டுக்காரன் வந்து கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ வந்து என்னது, இந்த மொழி எழுத்த கலாச்சார உரிமைகளை கேட்கறதுக்கு யாருக்குதான் இருக்கு? ஆமா, இவங்களுக்கு தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து மற்றதை விட இது ரொம்ப ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ் தான், வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல நீங்க ஜெர்மன் நாட்டுக்கு போயிட்டு தமிழ அரசாங்க மொழியா அறிவிங்கன்னு சொன்னா கேட்பாங்களா? ஜெர்மன் நாட்டுல போயிட்டு அங்கேயும் கேட்க மாட்டேன். அந்தந்த நாட்டு மக்கள் அவங்கவுங்க கலாச்சாரத்தை தான் பேணி காக்கும்னு நினைப்பாங்க. ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இந்த சொற்கள்லாம் எங்க இருந்து வந்தது? தெரியாமல்ல. இந்த சொற்கள் எங்க இருந்து வந்தது? ஜஸ்டிஸ்ங்கிற சொற்கள் ரஷ்யால இருந்து வந்தது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான கொஷின். எந்த நாட்டுல இருந்து தோன்றுச்சு? பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி ரொம்ப 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 முக்கியமான ஒரு புரட்சிங்க. மனித வரலாற்றிலேயும் மிக முக்கியமான புரட்சி. பிரெஞ்சு புரட்சி எப்ப நடந்தது? 18ஆம் நூற்றாண்டு 1780கள்ல நடந்த புரட்சி அது. சரிங்களா? இப்ப கூட பார்த்தோம் நம்ம, செப்பரேஷன் ஆஃப் பவர், அதிகார பகிர்வு அப்படின்ற அந்த கோட்பாடு சொன்னது யாருன்னு சொன்னா மாண்டெஸ்கியூன்னு சொன்னோமா? மாண்டெஸ்கியூ. ஸோ இந்த மாண்டெஸ்கியூடைய இந்த கோட்பாடை கூட எங்கதான் தோன்றுச்சு? பிரெஞ்சு புரட்சியில தான் தோன்றுச்சு, இல்லையா? ஸோ இந்த லூயி 14, லூயி 14 அப்படின்னு சொல்லுவோம். லூயி 14 அரசர், அந்த 14 அரசருடைய அவரை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு புரட்சி. மேரி ஆன்டோனேட்டுங்கிற அவருடைய மனைவி, 2 அரசருக்கு எதிராக நடந்த ஒரு மன்னருக்கு எதிராக நடந்த ஒரு புரட்சி. மக்கள்லாம் சேர்ந்து கோட்டை பாஸ்டேலுங்கிற கோட்டையை எரிச்சு அந்த மன்னரே கொண்டுட்டாங்க, ராணியும் கொண்டுட்டாங்க. சரியா? ஒரு அரசாங்க அதிகாரி எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க, மக்கள் எல்லாம். அவ்வளவு பெரிய ஒரு கலவரம் வெடிச்சு இதானது. அதனுடைய வெளியே இதுக்கப்புறம் மன்னரே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மக்கள்ல ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த நாட்டினுடைய தலைவரா நியமிச்சாங்க. அப்படி நியமிக்கப்பட்டவர் தான் நெப்போலியன். கேள்விப்பட்டிருப்பீங்களா? நெப்போலியன் போனபார்ட். பிறகு அவரே சர்வாதிகாரியா மாறிட்டார். அந்த கதை வேற, அதை விட்டுருங்க. சரி, இதுல ரொம்ப மிக முக்கியமான சிந்தனையாளர்கள்னா 3. ஒன்னு வால்டயர், இன்னொன்னு ரூசோ, மூணாவது தான் மாண்டெஸ்கியூ. இந்த 3 பேர் வந்து 3 சிந்தனையாளர்கள் ரொம்ப அற்புதமான சிந்தனைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? ரொம்ப அற்புதமான சிந்தனைகளை கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சிந்தனை தான் மாண்டெஸ்கியூ சொன்ன சிந்தனை. ஒருவன் கிட்ட ஒரு தனிநபர் கிட்ட எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டா அவன் அதை துஷ்பிரயோகம் செஞ்சிடுவான். அதனால நீங்க அப்படி கொடுக்காதீங்க, 3ஆ பிரிச்சு 3 பேர்கிட்ட கொடு அப்படின்ற சித்தாந்தம் தான் அது. ஒருத்தன் கொடுத்தா தானே அவன் அதை வீணாக்கிடுவான். 3ஆ பிரிச்சு 3 பேர்கிட்ட கொடு, அவன் 3 பேர் அடிச்சுக்கிட்டோம், அப்ப நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற அந்த கோட்பாடு தான் செப்பரேஷன் ஆஃப் பவர், இல்லையா? போட சொன்னோம்ல, சட்டத்தை இயற்றுபவன் ஒருவன், சட்டத்தை அமல் செய்பவன் ஒருவன், சட்டத்தை பாதுகாப்பவன் இன்னொருவன். அருமையான கோட்பாடு இல்ல? சரி, ஸோ 3க்கு கீழே எது வராது? ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 2க்கும் 3க்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதுதான் கேட்டிருக்கான். ஆர்டிகல் 2க்கும் 3 மொத்தம் 4 ஆர்டிகல் யாருடையது? நம்ம இந்தியாவுடைய பவுண்டரியை பத்தி சொல்லக்கூடியது. இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்றத ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 4. சரியா? 1 to 4. 1 உங்களுக்கு தெரியும், இந்தியா என்னது? 1 யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்ற அந்த விளக்கத்தை கொடுக்குது. 2 என்ன சொல்லுது? 3 என்ன சொல்லுது? 4 என்ன சொல்லுது? இது சார்ந்த முடிவுகளை பார்லிமெண்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்ப 2க்கும் 3க்கும் வந்து இங்க வித்தியாசம். இந்த 2 தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். சொல்லுங்க, 2னா எது, 3னா எது?
சார் ரெண்டுன்னா வெளியில இருந்து ஒரு மாநிலத்தை இணைச்சுக்கிறது சார். கரெக்ட். ஸோ இன்கார்பரேட், புதிதாக ஒரு மாநிலம், புதிதாக ஒரு நிலப்பரப்பை இந்தியாவோட இணைக்கிறீங்கன்னா அது என்னது? அது ரெண்டு. அப்ப மூணு என்ன? இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இது புரியுது, புரியுது. ரெண்டுனா புரியுது. மூணு என்ன? ஆல்ரெடி இருக்கிறது. சரியா? இது புதிதாக ஒரு நிலப்பரப்பை உள்ள இருக்கணும்னா ரெண்டு. மூணு என்ன? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணலாம். சரியா? ஸோ இதுல எது வராது? பவர் டு எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ் 47 சி வராது இல்லையா? மற்றபடி ஒரு மாநிலத்தோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம், அதோட எல்லைகளை மாத்தலாம், பெயரை மாத்தலாம். தமிழ்நாடு வந்து தமிழகம் அப்படின்னு மாத்தலாம். சரியா? இல்ல டுமிழ் நாடுன்னு மாத்தலாமா? மாத்தலாம். எப்படி வேணா மாத்தலாம். அதுதான் 3 உடைய பவரு. சரி, பிரியாம்பிள் வரிசை பாருங்க. இப்பதான் சொன்னேன். என்னன்னு சொன்னோம்? எஸ்எஸ் ட்ரிபிள் எஸ் டிஆர். ட்ரிபிள் எஸ் டிஆருங்கிறது தான் இதனுடைய வரிசை. பார்த்தோம்ல? சாவரின், சோசியலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ட்ரிபிள் எஸ் டிஆர். எது காந்தி கோட்பாடு அல்ல? காந்திய கோட்பாடு அல்ல அப்படின்னு கேட்கிறான். சோ இதுல பாருங்க 49 விவசாயம் மற்றும் அனிமல் ஹஸ்பண்ட்ரிய வந்து நவீன முறையில உருவாக்கணும் அப்படின்றது என்ன இதுல வரும்? இன்டெலெக்சுவல் டிபிஎஸ்பில வரும். அறிவுசார் அரிச நெறிமுறை கோட்பாடு அப்படின்ற அந்த இதுல வரும். அதுல பெருதமா சயின்ஸ்ன்ற வார்த்தை வருதுல, சயின்ஸுங்கிற வார்த்தை வருதுல. நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். என்னடா நாலுமே வருவேன், காந்தி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு சரியா அப்படின்னு நம்ம நினைப்போம். சரி, யாரு டிசைன் பண்ணா? பிங்களி வெங்கையா. தேசிய கொடியை டிசைன் பண்ணது யாரு? பிங்களி வெங்கையா. கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன். இந்தியா வந்து ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷனாக, கூட்டுறவு கூட்டாட்சி என்று அறிவித்தவர் யார்? கூட்டுறவு கூட்டாட்சி என்று அறிவித்தவர் கிரான்வில் ஆஸ்டின். அவர் ஒரு முக்கியமானவர். பல்கிவாலா, கிரான்வில் ஆஸ்டின். சரிங்களா? இவங்க எல்லாம் வந்து அடிக்கடி ஒரு வந்துகிட்டே இருப்பாங்க. கூட்டு அமர்வு, இரு அவை கூட்டு அமர்வு அப்படின்ற அந்த விஷயத்த எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம் சொல்லுங்க? இரு அமர்வு, கூட்டு அமர்வு. எத்தனை ஜாயிண்ட் செட்டிங் இருக்கு இது வரைக்கும்? மொத்தம் 4 ஜாயிண்ட் செட்டிங்ஸ் இருக்கா? லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு இழுபறி நடந்துட்டு இருந்துச்சுன்னா இரண்டாவையும் ஒன்னா உட்கார வச்சு ஓட்டெடுப்பு எடுப்பாங்க. அதுதான் ஜாயிண்ட் சிட்டிங். அதுதான் ஜாயிண்ட் சிட்டிங். தெரியும் தானே? சார் நடத்திருக்காரு இல்லையா அப்துல்லா சாரு? ஜாயிண்ட் சிட்டிங் எப்ப வரும் தெரியுமா தெரியாதுன்னா, மொத்தம் 4 நேரங்கள்ல ஜாயிண்ட் சிட்டிங் வரும். 4 நேரத்துல வந்திருக்கு இது வரைக்கும் இந்தியாவுடைய வரலாறுல. சரியா? தெரியுமா தெரியாதா? ஆர்டிகல் 1 பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. சரியா? ஆர்டிகல் வந்து 108 தெரியுது சார். இப்ப நீங்க இன்னொன்னு சொன்னீங்களா, அது என்னன்னு புரியல. ஜாயிண்ட் சிட்டிங்னா தெரியுமா முதல்ல? தெரியும் சார். ரெண்டு அவையிலே முடிவெடுக்க முடியல அப்படின்னா சபாநாயகர் வந்து ஓட்டு போடுவாங்க, அவங்க அழைப்பு விடுப்பாங்க ஜாயிண்ட் சிட்டிங்க்கு அப்படின்னு சொன்னாங்க. ஜாயிண்ட் சிட்டிங் வந்து 108வது சட்ட திருத்தம். சரியா? முதல் ஜாயிண்ட் சிட்டிங் நடந்தப்போ 1961ல 1961 தான் முதல் ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்றது நடந்தது. ஜாயிண்ட் சிட்டிங்ல யாரு தலைவரா இருப்பாரு? சபாநாயகர் இருப்பாரு. என்னப்பா? இது வரைக்கும் எத்தனை ஜாயிண்ட் சிட்டிங் நடந்திருக்குன்னா 4 ஜாயிண்ட் சிட்டிங் நடந்திருக்கு. 4 முறை. சரியா? இங்க பாருங்க. ஒண்ணு டவுரி ப்ரொஹிபிஷன் பில். சரியா? டவுரி தடுப்பு சட்டம். இன்னொன்னு
வங்கி சேவை ஆணைய சட்டம், வங்கி சேவை ஆணைய திருத்த சட்டம். இன்னொன்னு பொட்டா, பொட்டா சட்டம், பொட்டா. சரியா? 4வது முத்தலாக் மசோதா, முத்தலாக் பில், ட்ரிபிள் தலாக் பில். சரியா? ட்ரிபிள் தலாக். இதுக்கு இந்த 4த்துக்கு மட்டும்தான் என்ன நடந்திருக்கு? கூட்டு அமர்வு நடந்திருக்கு, கூட்டு அமர்வு நடந்திருக்கு. சரியா? இப்ப புரிஞ்சா? எஸ் சார். ரைட், ஓகே. ஆர்டிகல் 1 வாங்க. ஆர்டிகல் 1 என்ன சொல்லுதுப்பா? 53 ஆர்டிகல் 1 இது எல்லாத்தையும் சொல்லுது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுது, யூனியன் டெரிட்டரி பத்தி சொல்லுது. இந்தியா எப்ப வேணா எந்த இடத்த வேணா ஆக்கிரமிக்கலாம். சரியா? இப்ப நாளைக்கு இந்தியா வந்து பங்களாதேஷ இப்போ இந்தியா ஆக்கிரமிச்சிருச்சு, இல்ல இலங்கை தமிழ்நாடு சேர்த்து தானே இருக்கு. அதாவது தனியா ஒரு நிலத்தை விட்டு வைப்பானே, போய் ஆக்கிரமிச்சிடலாம்னு சொல்லி ஆக்கிரமிச்சு 29வது மாநிலமா அறிவிக்க முடியுமா? தாராளமா அறிவிக்கலாம். இந்தியாவுக்கு அந்த பவர் இருக்கா? இருக்கு. ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2 2 ஆர்டிகளை பயன்படுத்தி எந்த புதுசு இடத்தையும் நம்ம என்ன பண்ணிட முடியும்? ஆக்கிரமிச்சிடலாம். சரியா? ஆனா இது வரைக்கும் அப்படி எதுவும் ஆக்கிரமிக்கல. சுதந்திர பெற்றதுல இருந்து நம்ம அந்த நிலத்தை தான் விட்டுட்டீங்க. அருணாச்சல பிரதேசல கொஞ்சம் இடத்த விட்டுட்டீங்க, ஜம்மு காஷ்மீர் கொஞ்சம் இடத்த விட்டுட்டீங்க. சரியா? அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். பாகிஸ்தான்காரனும் சைனாக்காரனும் தூக்கிட்டு போயிட்டான். ஃபண்டமெண்டல் டியூட்டி யாரோட ரெக்கமெண்டேஷன்? இது எத்தனை முறை தான் நடத்தினேன்? சரண் சிங் குழு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ரைட். அடுத்தது பியூரோக்ரசினா அதிகாரத்துவம் அப்படின்றது தெரிஞ்சுக்கு. இப்ப நீங்க நாளைக்கெல்லாம் ஒரு ஆபீசர் ஆகுறீங்கன்னா நீங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆபீசர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதை விட நீ கேன் ஆல்சோ யூஸ் அ வேர்ட் கால் பியூரோக்ராட்ஸ். அதிகாரி அப்படின்றதுக்கான டெக்னிக்கல் வேர்டே பார்த்தீங்கன்னா பியூரோக்ரசி. அதிகாரிகளின் ஆட்சி என்றால் பியூரோக்ரசி. ரொம்ப அருமையான வாச்சொல், அதை தெரிஞ்சுக்கங்க. பியூரோக்ராட்ஸ் அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. 55 ரைட் டு இன்ஃபர்மேஷன். சரியா? இப்போ அதிகாரிகள் எடுக்கக்கூடிய முடிவு, உதாரணத்துக்கு வந்து ஒரு கலெக்டர் நினைக்கிறாரு. சரியா? கலெக்டர் நினைச்சு, இல்ல வந்து ஒரு மினிஸ்டர் நினைக்கிறாரு. சரியா? மினிஸ்டர் நினைச்சு ஒரு புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று திறப்போம் நாமக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு 5 கோடி ரூபா ஒதுக்கி இருக்காரு. சரியா? 50 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கான்னு வச்சுப்போம். 50 கோடி ரூபா ஒதுக்கி ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. இப்போ அஜித்துக்கு ஒரு டவுட்டு, போய் அந்த புது பஸ் ஸ்டாண்டை பாக்குறாரு. ஏண்டா இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டுறதுக்காடா 50 கோடி அப்படின்னு ஒரு டவுட் அஜித்துக்கு. இதனடா இந்த இத்து போன வாழத்தாருக்கு இருக்குமா 1 கோடி அப்படின்ற மாதிரி என்ன கேட்டுட்டு அப்ப உடனே டவுட் என்ன ஒரு அஜித்துக்கு? ரைட்டு, பணத்தை அடிச்சு விட்டாங்க அப்படின்னு டவுட். என்ன அஜித், கரெக்ட் தானே? இப்ப அஜித்னால தட்டி கேட்க முடியுமா? நோ சாரா? ஏன்பா தட்டி கேட்க முடியாது? முடியும். சரியா? எப்படி தட்டி கேட்கலாம்? முதல்ல அந்த காசு சரியா செலவாச்சான்னு தெரியணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 10 ரூபா செலவு. எவ்வளவு செலவு? ஒரு 10 ரூபாய். 10 ஓவா இருந்தா போதும். என்ன பண்ணலாம்? எவ்வளோ எதுக்கு எவ்வளவு செலவாச்சு? எந்த செங்கல் யார்கிட்ட வாங்கினீங்க? ஸ்டீல் யார்கிட்ட வாங்கினீங்க? இந்த நிலம் எவ்வளவு வாங்கினீங்க? எனக்கு 50 கோடிக்கு கணக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்? மினிஸ்டர்கிட்ட கேட்க முடியுமா? என்ன அஜித்? கேட்கலாம் அஜித், தெரிஞ்சுக்கங்க. என்ன தமிழரசி? தகவல் உரிமை சட்டம் மூலமா கேட்கலாம். ஆமா, தகவல் உரிமை சட்டம் அப்புறம் எதுக்கு இருக்கு? ஆர்டி 2005. அப்போ அதிகாரிகள் எப்படி நடக்கிறாங்க இல்லையா அப்படின்றத வந்து அதிகாரிகளை தட்டி கேட்கக்கூடிய உரிமை எப்படி வந்துச்சு? யாருக்கு? மக்களுக்கு இருக்கா? இருக்கு. அந்த உரிமை எதுல வருது? ரைட் டு இன்ஃபர்மேஷன். அப்ப மக்களுடைய ஆதிக்கம் அதிகாரிகள் மீது எப்படி சுமத்தப்படுகிறது? தகவலை கேட்கிறோம்ல, சொல்லு எவ்வளவுக்கு எது செலவாச்சு, கணக்கு சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்லையா? அப்படி கணக்கு சொல்லுங்கிறதுனாலதான் வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம்பிளோட சொல்லி புரிய வச்சிருக்கேன். 10 ரூபா தான் செலவு. 10 ரூபா செலவு பண்ணி என்ன பண்ணிடலாம்? ஆர்டி எப்போ வந்துச்சு? 2005. இந்த ஆர்டி கரெக்டா சரி இப்ப நம்ம போட்டுட்டோம். அவர் சொல்லலைன்னா ஏன் பெரிய ஆளா? உனக்கு நான் சொல்லணுமா? 10 ரூபா செலவு பண்ணி 1008 கேள்வி கேட்பேன், அதுக்கு நான் சொல்லணுமா? சொல்ல மாட்டேன் போட அப்படின்ட்டான்னு வச்சுக்கங்க. நீங்க என்ன பண்ணலாம்? உடனே இந்த விஷயம் வந்து நீங்க சிஐசிக்கே சொல்லலாம். சிஐசி, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இதுதான் மிக உயரிய பதவி. இந்த சட்டம் வந்து ஒரு பெரிய இந்தியாவுக்கே ஒரு ஆணையரை உருவாக்கி இந்த மாதிரி தகவலை கேட்டா அது சொல்லணும் அப்படின்றது வந்து அவருடைய பார்வைக்கே கொண்டு போக முடியும். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், சிஐசி. இப்ப யாரு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரா இருக்காரு தெரியுமா?
சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். பிமல் ஜுல்கா. இவர் இல்ல. (2005) சட்டம் வந்துச்சா? இப்ப இருக்கிறது ஹீராலால் சமாரியா. எழுதிங்க, ஹீராலால் சமாரியா. விமல் ஜுல்கா முன்னாடி இருந்தவர். அப்புறம் YK சின்ஹா ஒருத்தர் இருந்திருக்காரு. YK சின்ஹா இப்போ வந்து ஹீராலால் சமாரியா அட் பிரசன்ட். மிக முக்கியமான ஒரு பதவி. முதல் CIC யாரு? W ஹபீபுல்லா. முதல் CIC வந்து யாரு? W ஹபீபுல்லா. ரைட். ஆரம்பத்துல 7 அடிப்படை உரிமை இருக்கு, இப்போ வந்து 6 தான் இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் சொத்துரிமையை நீக்கிட்டதா சொல்றாங்க. சரியா தப்பா? ரெண்டுமே சரி. அதனாலதான் 7 6 32 வந்து எந்த 32ல ப்ரொஹிபிஷன் தடையுறுத்தும் நீதி பேராணை எந்த சூழ்நிலையில யாரு மேல போட முடியும்? நீதிமன்றங்கள் மீது சுமத்த முடியும். சரியா? நீதிமன்றங்கள் மீது சுமத்த முடியும். சார் சொல்லி கொடுத்திருப்பாரு. எப்ப வந்து அந்த எது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும்? தடையுறுத்தும் நீதி பேரணையும் செர்ஷியோரரி, இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு அடிக்கடி இல்லையா? மொத்தம் எத்தனை இருக்கு? ஹாபியஸ் கார்பஸ், ஹாபியஸ் கார்பஸ், அப்புறம் என்ன? மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்ஷியோரரி, அஞ்சாவது என்ன? கோவாரண்டம். சரியா? 5 மறக்கவே கூடாது. இதுல இந்த 3 4 மட்டும் எந்த இடத்துல பயன்படுத்துறோங்கிறது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். மேண்டமஸ் கோவாரண்டம் ரொம்ப ஈஸி, ஹாபியஸ் கார்பஸ் ஈஸி. படத்திலே பார்த்திருப்போம், ஆட்புணர்வு மனுன்னு சொல்றது ஹாபியஸ் கார்பஸ். எல்லா படத்துலயும் வந்திருக்கும். சரியா? இந்த ஜெய்பீம் படத்துல கூட ஹாபியஸ் கார்பஸ் தான், ஆட்புணர்வு மனு தான் போட்டிருப்பாங்க. நிறைய படத்துல வந்திருக்கும். மேண்டமஸ்ங்கிறது அது ஒருத்தர் தன்னுடைய வேலையை சொன்னார்னா செய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை செய்ய வைக்கிறது மேண்டமஸ். கோவாரண்டோங்கிறது வாரண்ட்னு கேக்குறோம்ல, வாரண்ட் இருக்கா, என்ன எதுனா யாருடைய அதிகாரத்தை நீ செய்யற, அப்போ அவனுடைய அதிகாரத்தை வினவுறதுக்கு பேர் தான் கோவாரண்டம். இது மத்த 3 ஈஸி. அந்த ப்ரொஹிபிஷன் செர்சரி மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ப்ரொஹிபிஷனும் செர்சரியும் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? நீதிமன்றங்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அதுதான் அந்த சி. எங்கப்பா மக்களாட்சி எங்க பிறந்தது? ஜனநாயகம் பிறந்த இடம் எங்க? ரொம்ப ஈஸியான கேள்வி. இங்கிலாந்தா? சுவிட்சர்லாந்தா? எங்க பிறந்தது? எங்கே பிறந்தது? என்னப்பா? மலர்விழி, எங்கே பிறந்தது மக்களாட்சி? கிரீஸ்ல பிறந்தது. சரியா? கிரேக்கத்துலதான் மக்களாட்சி பிறந்தது. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேக்குறான். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆங்கிலம் வந்து அட்டவணை 8ல இருக்குதா? இல்லைன்னு சொன்னேன் முன்னாடியே. 22 மொழிகள்ல என்ன கிடையாது? ஆங்கிலம் கிடையாது. இதுல யாரு டிராஃப்டிங் கமிட்டில கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. அம்பேத்கருடைய டிராஃப்டிங் கமிட்டில இல்லாதவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா PN ராவ். PN ராவ்ங்கிற கிடையாது. மக்களாட்சி பாருங்க, மக்களாட்சியுடைய பிறப்பிடம் இப்பதான் பார்த்தோம். பிரிட்டனா? கிடையாது. கிரீஸ்னு இப்பதான் பார்த்தோம்.
அடுத்து பாருங்க, ஒரு உலக ரீதியான ஒரு கேள்வி. மேட்ச் த ஃபாலோயிங். மிக பழமையான பாராளுமன்றம் அப்படின்னா ஐஸ்லாந்து. யுஎஸ்ஏ ஓல்டஸ்ட் மக்களாட்சி. சரியா? அதானே 1790 சுதந்திரம் அடைஞ்சிருச்சு இல்லையா? அப்ப அப்ப இப்ப கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை வருஷமா மக்களாட்சியா இருக்குல்ல. பிரிட்டனுடைய பிரிட்டனாலே மேக்னா கார்ட்டா. மேக்னா கார்ட்டானா பிரிட்டன். கிரேக்கம்னா அரசியல் சித்தாந்தத்துடைய அடித்தளம் இங்கதான் பிறந்தது. ஆமா, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் இவங்கெல்லாம் பிறந்து சொன்னாங்க இல்லையா? ஆமா. கான்ஸ்டியூஷன் எங்க பத்திரமா வச்சிருக்காங்க? இப்போ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் கையில் எழுதுனது பார்லிமெண்ட் லைப்ரரியில வச்சிருக்காங்க. பார்லிமெண்டரி லைப்ரரியில வச்சிருக்காங்க. இதுல எது தவறான கூற்றுன்னு கேட்டா, மத சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமையா இல்லையா? அவரவர் அவருடைய மதங்களை பின்பற்றுறது ஒரு அடிப்படை உரிமை. அது இல்லைன்னு போட்டிருக்கான். அப்ப தப்பு இல்லது. அவரவர்கள் தன்னுடைய மதத்தை பின்பற்றலாமா? பின்பற்ற கூடாது, தாராளமா பின்பற்றலாம். 65 பிரதிநிதித்துவ மக்களாட்சி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன? பிரதிநிதித்துவ மக்களாட்சினா என்ன? பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு இன்னொரு வார்த்தை இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு அர்த்தம். நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாமா? நேரடி மக்களாட்சினா என்ன? நேரடி மக்களாட்சிங்கிறது உங்களுக்கு வந்து பிளெபிசைட் போன்ற எலமெண்ட்ஸ் இருக்கும். டைரக்ட் எலெக்ஷன்ஸ்க்கான, அதாவது இப்போ ஏதாவது ஒரு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா, இந்தியாவில யார் சட்டத்தை உருவாக்குறாங்க? எம்பி எம்எல்ஏ தான் சட்டத்தை உருவாக்குறாங்க. கரெக்டா? ஆனா நேரடி மக்களாட்சினா மக்களே தான் சட்டத்தை உருவாக்கணும். அப்போ ஒரு சட்டம் வேண்டாமா, வேண்டாமா, வேணுமா வேண்டாமாங்கிறத மக்கள் கிட்ட கேட்டுதான் முடிவெடுப்பாங்க. ஆனா மறைமுக மக்களாட்சியில நம்ம எம்பி எம்எல்ஏ ஓட்டு போடுறோம், எம்பி எம்எல்ஏ நம்ம சார்பா ஆட்சி பண்ணுவாங்க. அப்ப மறைமுகம், இன்டைரக்ட். அப்ப இது என்ன சொல்றோம்? நம்மளுடைய சார்பா ஒருத்தர் அனுப்புறோமா? நம்ம என்னுடைய பிரதிநிதியாக. உதாரணத்துக்கு இப்போ நான் நாமக்கல் சட்டமன்றம் அப்படின்னா, நாமக்கல் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஓட்டு போட்டு ஒருத்தர் அவங்களுடைய சார்பாக சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்களா? அவருடைய சார்பா போறாரு. அவரு போய் இவங்களுக்கு சார்பா அவங்க முடிவுகளை எடுக்கிறாங்க. நீங்க டெய்லி இப்போ கேக்குறாங்களா? இப்போ ராஜலட்சுமி இந்த சட்டம் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேக்குறாங்களா? ஆனா அப்படி கேட்கணும். அப்படி கேட்டாதான் அது ஒரிஜினல் மக்களாட்சி. அப்படி கேட்கறதுக்கு பிறகுதான் பிளெபிசைட்னு சொல்லுவாங்க. பிளெபிசைட்ங்கிறது வாக்கெடுப்பு. எலெக்ஷனுங்கிறது இப்ப நமக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன், அவ்வளவுதான். பிளெபிசைட்ங்கிறது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் கேள்வி கேட்பாங்க. அதான் நேரடி மக்களாட்சி. நேரடி மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் என்ன? சுவிட்சர்லாந்து. நேரடி மக்களாட்சி எக்ஸாம்பிள் என்ன? சுவிட்சர்லாந்துல பாத்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி இருக்கு. அப்போ இங்க கேள்வி பாருங்க, அப்ப எந்த நாடு வந்து நேரடி மக்களாட்சியை பின்பற்றுது அப்படின்னு சொல்லலாம், இல்ல எந்த நாடு மறைமுக மக்களாட்சியை பின்பற்றவில்லைன்னு கேட்கலாம். கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? பிரதிநிதித்துவ மக்களாட்சினா என்ன அர்த்தம்? இன்டைரக்ட் டெமோக்ரஸி. மறைமுக மக்களாட்சி பின்பற்றக்கூடிய நாடு எது? சுவிட்சர்லாந்து. ஆர்டிகல் எந்த இது வந்து ஆர்டிகல் 15ல 1. அரசியலமைப்பு தினம் என்ன? நவம்பர் 26. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய ஃபர்ஸ்ட் தலைவர் சச்சிதானந்த சின்ஹா தான். அதுக்கப்புறம் அரசியல் குறிக்கோள் தீர்மானத்தை அவர் லான்ச் பண்றாரு. முதல் மீட்டிங் வந்து டிசம்பர் 9 போட்டிருக்கான். சரியா? இங்க வந்து சச்சிதானந்த சின்ஹா வந்து ஃபர்ஸ்ட் தலைவரை நியமிக்கப்படுவார். சரியா? ஆனா வந்து அவருக்கு அப்புறம் இன்னொருத்தர் போடுவாங்க. அவரை வந்து பெயரளவு தான் நியமிச்சிருப்பாங்க. சச்சிதானந்த சின்ஹாக்கு பதிலா வேற யாரோ நியமிச்சிருப்பாங்களா? அவர் பேர் என்ன? ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர ராஜேந்திர பிரசாத். வெரி குட்.
அப்ப he was not சச்சிதானந்த சின்ஹா was nominated not elected. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இல்லாம அவர் டிசம்பர் 9ல வருவாரு சார். அதான் 9ஆம் தேதி அவரு, 11ஆம் தேதி ராஜேந்திர பிரசாத தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர், சேர்மன் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். சரியா? பிரியாம்பிள் வந்து யாரால வந்தது? நேருவால வந்தது. ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். மறுபடியும் எந்தெந்த நாட்டுல இருந்து எது எடுத்தோம்? சரியா? ஜுடிஷியல் ரிவ்யூ எங்க இருக்குன்னு பார்த்தோம், ஆர்டிகல் 13ல பார்த்தோம். ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து எந்த நாட்டு ஃபேமஸ்னா அமெரிக்கா தான் ஃபேமஸ் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு. அந்த நாட்டுல நீதிமன்றம் அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கு. எந்தெந்த நாடெல்லாம் கூட்டாட்சி நாடோ, கூட்டாட்சி நாடுனா 2 விஷயம் ரொம்ப கட்டாயம். ஒண்ணு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்கணும். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இல்ல அப்படின்னா அவன் சட்டத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிப்பான், எதையுமே எழுதி வைக்கலன்னு வச்சுக்கங்க. இப்போ என்ன சொல்லுவோம், இப்போ வந்து இப்போ அண்ணன் தம்பி 3 பேருக்கு நடுவுல 3ஆ பிரிச்சுக்கங்கப்பா, 1/3 எடுத்துக்கங்கப்பா சொத்தை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது சும்மா வாயில சொன்னா செல்லுமா இல்ல எழுதி வச்சுட்டா செல்லுமா? எழுதி வச்சிடணும். அது மாதிரிதான் இந்தியா என்பது ஒரு இந்திய மாநிலங்கள் தான் பவர்ஃபுல்லு, மத்திய அரசாங்கம் அவ்வளவு பவர்ஃபுல் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கேன். அப்ப சும்மா வாயில சொன்னா ஏமாத்திட்டு போயிடுவானுங்க. அப்பனா எழுதி வைக்கணும். எழுதி வச்சாதான். அப்ப கூட்டாட்சி நாடு ஃபெடரல் அப்படின்னாலே எழுதி வச்சிடணும். அதே மாதிரி சுதந்திரமான நீதிமன்றங்கள் இருக்கணும். இது 2 இல்லைன்னா அது கூட்டாட்சி நாடே இருக்க வாய்ப்பே இல்லை. அது கூட்டாட்சி நாடா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். சரி, குடியுரிமை எப்படி கிடைக்கும் நமக்கு? 5 விதத்துல கிடைக்கும், 3 விதத்துல போயிடும். எந்த சட்டம் நமக்கு குடியுரிமை கொடுக்குது? 1955 சட்டம். 1955ல சொல்லப்பட்ட சட்டம். ஹாபியஸ் ஆட்கொணர்வு நீதிபரன் என்ன? டு ஹேவ் த பாடி ஆஃப், உடலை கொண்டு வா என்று அர்த்தம். அதுக்கு பொருள் என்ன மொழி? லத்தீன் மொழி. உயிர் அப்படின்னாலே 21 தான். ஹியூமன் லைஃப்னாலே ஆர்டிகல் 21. லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஆர்டிகல் 21 லைஃப் அண்ட் லிபர்ட்டி. 1976ல ஒரு வாட்டி திருத்தினாங்களா? 42 சட்ட திருத்தத்துல செக்குலர், மதச்சார்பற்றங்கிற வார்த்தையை உள்ள சேர்த்தாங்க. அப்புறம் இன்டெகிரிட்டிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தாங்க. பிரியாம்பிள் எங்க எடுத்தோம்? அமெரிக்கால இருந்து எடுத்தோம். பிரியாம்பிள் யார் எழுதுனா? குறிக்கோள் தீர்மானம்ங்கிற ஒரு விஷயத்த நேரு எழுதினாரு. சரியா? அது பிரியாம்பிள்னு பின்னாடி பேர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு என்ன குறிக்கோள்? எதையாவது ஒண்ணு செய்யணும்னா என்ன ஒரு குறிக்கோள் வேணும்ல? எதுக்கு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க? என்ன குறிக்கோள் உங்களுக்கு? குரூப் 4 பாஸ் பண்ணணும், குரூப் 2 பாஸ் பண்ணணும், அதுதான் குறிக்கோள். அப்ப அரசியலமைப்பு எழுதணும்னா என்ன குறிக்கோள் அப்படின்னு முதல்ல குறிக்கோளை உருவாக்குறாங்க, அப்புறம் தான் அரசியலமைப்பு உருவாக்குனாங்க. அந்த குறிக்கோள் எழுதினவர் தான் நேரு. அந்த குறிக்கோள் தான் பின்னாடி என்னவா மாறிடுச்சு? அரசியலமைப்புடைய முதல் பக்கத்துல வச்சுட்டாங்க. என்னன்னு? முகப்புரை அப்படின்னு வச்சுட்டாங்க. சரியா? அப்ப இதுல எது கரெக்ட்? எல்லாமே தானே கரெக்ட். 74 டீன் இருக்கா? 42 சட்டத்திருத்தம் எப்போ வந்துச்சு? 76 தானே. அப்ப 4 கரெக்ட் தான். ஏ மாத்திக்கு. 74க்கு ஏ. 74க்கு ஏ. ரைட். எது தவறு? நாசி கட்சினா முசோலினியா வருவாரு. மல்டி பார்ட்டி ரூல், 1 பார்ட்டி ரூல். எதெல்லாம் கம்யூனிஸ்ட் நாடோ அதுல ஒரு கட்சி முறை. இருகட்சி முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா பை பார்ட்டிசன் ரூல் அப்படின்றது இருகட்சி முறை. அமெரிக்கா இதெல்லாம். நாசி கட்சி 75. நாசி கட்சினா ஹிட்லர் தானே. நாசி கட்சிங்கிறது நாசி பார்ட்டி. ஸ்வஸ்திகா சிம்பிள் வச்சிருப்பார்ல, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்வஸ்திகா.
இதுதான் யாருடைய சிம்பிள் இது? நாசி. இந்த சின்னத்துக்கு பேர் என்ன? ஸ்வஸ்திகா. முசோலினிங்கிறது யாரு? ஜெர்மன் நாட்டுடைய சர்வாதிகாரி ஹிட்லர்னா, அடால்ஃப் ஹிட்லர்னா, இவருடைய இத்தாலி நாட்டுடைய சர்வாதிகாரி தான் பெனிட்டோ முசோலினி. அப்ப இங்க நாசி கட்சின்னா என்ன கொடுத்துருக்காங்க? முஸ்லீம் கொடுத்துருக்காங்க. தப்பு இல்ல. எஸ்ஐசி யார் எஸ்ஐசி? இப்பதான் பார்த்தோம். சிஐசி பார்த்தோமா? சிஐசியோட பேர் என்ன பார்த்தோமேப்பா? இப்ப யாருப்பா சிஐசி? மறந்துருச்சா? எதை எழுதுன்னு இப்பதானே பார்த்தோம். ஹீராலால் சமாரியா. ஹீராலால் சமாரியாவை யாரு நியமிக்கிறது? யாரு நியமிப்பா ஹீராலால் சமாரியாவை? இங்க பாருங்க, அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவர். அப்போ இது வந்து மத்திய தகவல் ஆணையர். இப்ப இதே மாதிரி மாநிலத்துக்கு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, மாநில தகவல் ஆணையரை யாரை நியமிக்கிறான்னு தான் கேக்குறான். மாநில தகவல் ஆணையரை நியமிப்பது யாரு? கவர்னர். ஓகே, யார் வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவரா இருக்க முடியும்னு கேக்குறாங்க. ரிட்டையர்டான சீஃப் ஜஸ்டிஸ் தான் தலைவரா இருக்க முடியும். சரி, ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்? தலைவரா இருக்கலாம். சிவிசி. சிவிசின்றது என்ன? சிஐசிங்கிற மாதிரி சிவிசி ஒண்ணு இருக்கு. சிஐசி தகவல் ஆணையர். சிவிசி சந்தானம் குழு. சிவிசினாலே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சந்தானம் கமிட்டி. சந்தானம் கமிட்டியில தான் அது உருவானது. நாலு ஆண்டுகள். இது நமக்கு தெரியும். 4வது அட்டவணை, ராஜ்யசபா இடஒதுக்கீடு. கூட்டுறவு சம்பந்தப்பட்டது எது அப்படின்னு கேட்டோம்னா எது வரும்? 19 என்ன? பேச்சுரிமையா? 19 என்னப்பா? பேச்சுரிமை. 19லயே உள்ள சரத்துகள் இருக்கு. கூடுவதற்கான உரிமைன்ற ஒரு விஷயமும் 19ல வரும். கவனிச்சிருக்கீங்களா? ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைக்காக வந்து கூடுவதற்கான உரிமை இருக்கு. 243 அப்படின்றது வந்து எது வரும்? உள்ளாட்சி சம்பந்தப்பட்டது வரும். 243 ZH தான் கூட்டுறவு வரும். 43 B ஒரு தொழிற்சாலையுடைய நிர்வாகத்துல பொதுமக்கள் பணியிடலாம், உள்ள மூக்கு நுழைக்கலாம்னு சொல்றது 43. தொழிலாளர்கள் வந்து நிர்வாகத்துல, தொழிற்சாலையோட நிர்வாகத்துல தொழிலாளர்கள் பங்கு கொள்ளலாம் அப்படின்றது 43B. 19 கூடலாம். 243 ZHங்கிறது கூட்டுறவு. ஆனா 243ங்கிறது எதை பத்தி வருது? உள்ளாட்சி பத்தி வருது. ரைட்டு. மத்திய மாநில உறவுகள், சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல அதுல லெஜிஸ்லேட்டிவ் எங்க வருது? 81ங்கிறது 245 to 255 வரை வருது. சரியா? 245 to 255 வருது. மத்திய மாநில உறவுகள் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஆனா அதுல கேள்விகள் கேட்பது எனக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சட்டத்திருத்தம் எதுல வருது? ஆர்டிக்கல் பாகம். எத்தனை பாகம்? எத்தனாவது ஆர்டிக்கல், எத்தனாவது பாகம் சொல்லுங்க? Part 20, 368 article. ஆர்டிக்கல் 368. 368. வெரி குட். ஆர்டிகல் 368. ஆமா. இரண்டாவது முனிசிபல் கார்பரேஷன் இந்தியா எது? முதல் முனிசிபல் கார்பரேஷன் சென்னை. உலகத்துடைய முதல் முனிசிபல் கார்பரேஷன் எது? லண்டன். இரண்டாவது முனிசிபல் கார்பரேஷன் இந்தியாவுல பாம்பே. ல எது தவறுன்னு கேக்குறான். ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் 2 அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. 3 கொடுத்திருக்காங்க. மத்ததெல்லாம் கரெக்ட். லோக் ஆயுக்தா சட்டம் முதல்ல வந்தது எங்க? லோக் ஆயுக்தா, லோக் ஆயுக்தா தெரியுமில்ல? லோக் ஆயுக்தா எங்க வந்துச்சு? ஒடிசா மாநிலத்துல வந்துச்சு. கூட்டமர்வு தலைமை தங்குவது ஸ்பீக்கர். எத்தனை முறை கூட்டமர்வு நடந்திருக்கு?
4 times. எத்தனை முறை? 4 times. 4 times. ரைட். டிஃபெக்ஷன் கட்சி தவல் தடை சட்டம்ங்கிறது 52வது சட்ட திருத்தம். எங்க அதிகமான கம்மியான இது பார்த்தோம். யூபி ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அறிவிக்கணும்னா யாருக்கு அதிகாரம் இருக்கு? பிரசிடென்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு. பிரசிடென்ட்டுக்கு தான் எப்பயுமே இது மாதிரி விஷயங்களை பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். சரியா? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் தி கார்பரேஷன் யாரு? கார்பரேஷன் எவ்வளவு இருந்தா கார்பரேஷன்? 10 லட்சம் பேர் இருந்தா மாநகராட்சி. எத்தனை மாநகராட்சி இருக்கு தமிழ்நாட்டுல? 25. 20? 5. ஆமா. கடைசி ஒரு மாநகராட்சி லிஸ்ட் எல்லாம் கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி எழுதிக்கணும்னு சொன்னேன்ல. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் யாரு நகராட்சியோட தலைமை நிர்வாக அதிகாரி? முனிசிபல் கமிஷனர். முனிசிபல் கமிஷனர். சரி, இது வரைக்கும் டவுட் இருக்கா? ரைட். பஞ்சாயத் ராஜ். பஞ்சாயத்து ராஜ்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் 3 டயரா இருக்கு பஞ்சாயத்து ராஜ்ல. முதல்ல வந்து எப்படி சொல்றாங்க? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து, அப்புறம் டவுன் பஞ்சாயத்து, அப்புறம் தான் கார்பரேஷன் அப்படின்ற நகராட்சி அப்படின்னு வருது இல்லையா? கிராம ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி. அப்ப 3 நிலையில இருக்கு இல்லையா? சோ அதுதான் ஆப்ஷன் ஏ. செஃபாலஜி என்பது தேர்தல் பற்றிய படிப்பு. செஃபாலஜி. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. மாநில மற்றும் மத்திய அடிப்படையில கவுன்சில் ஆணையங்களை உருவாக்குறதுக்கான இதை கொடுக்குது. லோக்பால் லோகாயுக்தை வந்து உருவாக்கணும்னு சொன்னது யாரு? நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து சொல்லியிருக்கு. ஓகே. எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்கு தான் என்ன இருக்கு? இவங்களுக்கு இந்த கரப்ஷன், ஊழலையோ இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு கிடையாது. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும்? தேர்தலை நடத்தும். அதோட அதுக்கு வேலை முடிஞ்சு. ஊழலையோ மக்களுடைய குறை தீர்ப்பை வந்து பண்ணக்கூடிய வேலையெல்லாம் யாருக்கு கிடையாது? எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது. குவாரம்னா எவ்வளவு? குவாரம்னா எப்பவுமே 1/10. 10ல் 1 படி. 545 பேர் இருக்காங்களா? அதுல 54 இல்ல 55 பேர் வந்தாதான் அன்னைக்கு வேலை நடக்கும் பார்லிமெண்ட்ல. அதான் குவாரம்னு சொல்லி எடுத்துப்பேன். ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறது எதுக்காக இருக்கு? சிறப்பு பெரும்பான்மை. தொண்ணூத்தி 7. மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை முடிவெடுக்கிறதுக்கான உரிமை பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னா எத்தனை பேர் இருந்தா எவ்வளவு இருந்தா ஸ்பெஷல் மெஜாரிட்டி? 2/3. 2/3 இருக்கணும். அதான் ஸ்பெஷல் சிறப்பு பெரும்பான்மை. 2/3. ஓகே. 98 பாத்தீங்கன்னா இதுல இன்கரெக்ட் பேர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநில அவசர நிலையில வந்து குடியரசுத் தலைவரை வந்து மாநில அரசாங்கத்துடைய பொறுப்பெடுத்துப்பாரு, கவர்னர் தானே எடுத்துப்பாரு. சரியா? சோ அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஃபங்க்ஷன், அதாவது இங்க நல்லா கவனிக்கணும், 356 365 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எது சம்பந்தப்பட்டது? மாநில அவசர நிலைகளை பத்தி சம்பந்தப்பட்டது. சரியா? சோ இதுல 356க்கும் 365க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இப்போ இந்த 365 தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரசிடென்ஸ் ரூல்னு சொல்லுவோம். பிரசிடென்ஸ் ரூல், ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்லக்கூடியது 365 சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஓகே.
மாநிலங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துடைய படி நடக்கல அப்படின்னா ஈஸி என்ன பண்ணிட முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஆட்சியை கலைச்சிட முடியும். ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஆட்சி என்ன பண்ணிட முடியும், கலைச்சிட முடியும். ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது. ஓகே, இதுல இது இன்கரெக்ட் பாருங்க. 74 அப்பாயின்மெண்ட் பத்தி வருமா, கிடையாது. 72 என்ன, மணிப்பு அதிகாரம். 74 அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரம் அப்பதான் ஆரம்பிக்கும். ஸோ எய்ட் அண்ட் அட்வைஸ், உதவி மற்றும் ஆலோசனை பேர்ல நடைபெறணும் அப்படின்றது தான் அங்க வரும். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எந்த கேஸ்ல வந்து நிலுவையில் ஆயிருக்கும். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்க, முக்கியமான கேஸ் கேசவானந்த பாரதி வழக்கு 1973 நடந்திருக்கு. இந்த கேசவானந்த பாரதி வழக்குங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. கேவிபி வழக்கு நம்ம அழைப்போம், கேவிபி கேஸ். சரியா, இவர் கேரளாக்காரரு, அவர் போட்ட கேஸ்ல தான் நீதிமன்றத்துக்கு அதிக பவர் கிடைக்கும். நீதிமன்றங்களுக்கு கேவிபி வழக்கு 1973 மறந்துடாதீங்க. தற்காலிக நீதிபதிகள், தற்காலிக நீதிபதிகளை யார் நியமிப்பா, அது அந்த சீஃப் ஜஸ்டிஸை நியமிச்சுப்பார். சரியா, அவ்வப்போது எதாவது எக்ஸ்ட்ராவா தேவைப்படுறாங்க அப்படின்னா அப்பவே என்ன பண்ணாரு, சிஜிஏ என்ன பண்ணுவா, அவரா பார்த்து என்ன பண்ணிப்பாரு, ஆளை நியமிச்சுப்பாரு. ஸோ எந்த கேஸ்ல வந்து என்ஜாக், அதாவது இந்த 4 நீதிபதி வழக்கு ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது நீதிமன்றம் சம்பந்தப்பட்டது. சரியா, முதல் நீதிமன்ற வழக்கு, ஃபர்ஸ்ட் நீதிபதி வழக்கு, இரண்டாவது செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ். இதெல்லாம் நீங்க வந்து ஜுடிஷியர்ல பார்த்துருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு நீதிமன்ற வழக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொலீஜியம், அதாவது நீதிபதிகளை நியமிக்கிற வேலை யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பிரசிடென்ட் பண்ணுவார். ஆனா எந்த நீதிபதியை நீங்க நியமிக்கணும், யாரு நெக்ஸ்ட் நீதிபதி, யாரு அடுத்த நீதிபதி, யாரு வந்து அதுக்கடுத்து வரப்போறா, அந்த வரிசையெல்லாம் முடிவெடுக்கிறது வந்து கொலீஜியம் அப்படின்ற அமைப்பு தான். கொலீஜியம்ங்கிற அந்த சேர் இருக்குல்லையே, அந்த அமைப்பு ஃபுல்லா யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல நீதிபதிகள் தான் இருப்பாங்க. அப்ப நீதிபதிகள்னா அடுத்த நீதிபதி யார் வரணுங்கிறத முடிவெடுக்க முடியும். சரியா, இப்படி பண்ணக்கூடாது. இது சம்பந்தப்பட்ட நடந்த கேஸ் தான் நீதிபதி வழக்குகள். இப்படி பண்ணக்கூடாது, என்ஜாக்னு ஒரு அமைப்பை உருவாக்கணும். கொலிஜியம்ங்கிறது அப்ப என்ன பண்ணுவா, ஒரு நீதிபதி அவருக்கு பிடிச்ச அடுத்த நீதிபதியாவே நியமிச்சிட்டு போயிருவீங்க. அப்ப வந்து அவங்க தன்னிச்சையா நடக்கிறாங்கல்ல, அப்ப அதெல்லாம் அவங்க நிறைய ஊழல் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீதிபதிகளை வந்து எதிர்த்து என்ன பண்றாங்க, இந்த கேஸ் எல்லாம் நடக்குது. அப்புறம் என்ஜாக்னு ஒண்ணு அமைப்பு உருவாக்கி இதுல 6 பேர் இருக்கணும், அதுல 3 பேர் நீதிபதிகள் இருக்கணும், 3 பேர் வந்து பாராளுமன்றத்தை சார்ந்தவங்க இருக்கணும், அதாவது எம்பி எம்எல்ஏ இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, எம்பி எம்எல்ஏ, அதுக்கப்புறம் வந்து எக்ஸிகியூட்டிவ், சரியா, லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஆனா அப்படி இருந்தா அப்போ ஒரு யாரு அடுத்த நீதிபதியா வரணுங்கிற பெரும்பான்மை எவ்வளோ, 3 6ல எவ்வளவு பெரும்பான்மை, 4 சார். 4. 6ல பெரும்பான்மைங்கிறது 4 தானே, 3+1 தானே. அப்போ ஒரு எம்பி உடைய, எம்எல்ஏ உடைய, ஒரு எக்ஸிகியூட்டிவ் உடைய தயவு இருந்தாதான் ஒரு நீதிபதி என்ன ஆக முடியும், நீதிபதியாவே ஆக முடியும். அப்போ வந்து அப்ப என்ன ஆகும், இது நீதிமன்றத்துடைய சுதந்திரத்தை பாதிக்குது. சரியா, நீதிமன்றத்துடைய, அதாவது என்ஜாக்குங்கிறது என்னன்னா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கமிஷன், அவ்வளவு சிம்பிள். நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படின்றது தான் கொலிஜியத்துக்கு பதிலாக அரசாங்கம் கொண்டு வந்தது. அப்பதான் ஒரு நேர்மையா இருக்கும் அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா இது நேர்மையே கிடையாது. ஆளுங்கட்சி ஆள உள்ள போட்டா அவனுக்கு மிச்சம் இதுக்கு 3 பேர் என்ன பண்ணுவானுங்க, யாருக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, ஒரு நேர்மையான ஜட்ஜ் இருக்கிறாரு, இன்னொரு நேர்மையற்ற ஜட்ஜ் இருக்காரு, 2 ஜட்ஜ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நேர்மையற்ற ஜட்ஜ் வரணும் அப்படின்னு ஆளுங்கட்சி நினைச்சதுன்னா அந்த 3 பேருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், அவர் தான் தேர்ந்தெடுப்பாங்க 2 பேர்ல. சரியா, இப்போ ஒரு இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீதிபதிகள் மட்டும்தான் முடிவெடுக்கணும். அவர் நேர்மையற்றவாரா அப்படின்றது வந்து எப்படி முடிவெடுக்க முடியும், அரசாங்கம் செய்யக்கூடிய தப்ப தட்டி கேட்கக்கூடியவரா இருக்கணும் நீதிபதிங்கிறார். அப்ப இது வந்து என்ன, எதை பாதிக்குது, நீதிமன்றத்துடைய சுதந்திரத்தை பாதிக்குது. அதனால இது அஞ்சாக்குன்னு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க,
தடுத்துட்டாங்க. அதை பத்தி தான் இங்க கேள்வி வருது. 102வது கேள்வி. அது எத்தனாவது வழக்கு? முத 3 வழக்கு எதை சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னேன்? 1, 2, 3 எதுவும் சம்மந்தப்பட்டது? கொலிஜியம் சம்மந்தப்பட்டது. அப்ப இது எது சம்மந்தப்பட்டதா இருக்கும்? 4வது ஜுடிஷியல். மொத்தம் எத்தனை ஜட்ஜி கேஸ் இருக்கு? 4 தான் இருக்கு. மொத்தம் 4 தான் இருக்கு. 4 நீதிபதி வழக்குகள் தான் இருக்கு. இப்ப இது ரீசெண்டா நடந்தது. இப்ப நடந்தது 2014-15 நடந்தது. சரியா? சரி. சோ ஜட்ஜஸ், ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ் பத்தின தவறான கூற்று என்னன்னு கேக்குறான். சரியா? ஒவ்வொரு நேரமும் மாநில ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றத்துலதான் ஹைகோர்ட் நீதிபதிகளுக்கு சம்பளம் எவ்வளவு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்படி இருந்ததுன்னா வச்சுக்கங்க, இப்போ முதல்வர் ஸ்டாலின் சம்பந்தமா ஒரு கேஸ் வருது, இல்ல டிஎம்கே சம்பந்தமா ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கங்க. சரியா? இப்ப இந்த கேஸ்ல வந்து ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கங்க. ஆளுங்கட்சி ஊழல் செஞ்சுட்டாங்க. இப்ப ஹைகோர்ட்ல இது விசாரணை வருது. சரியா? நீதிபதி வந்து நியாயமானதை கொடுக்கணும். கரெக்டா? அப்பதான் நீதிபதி. இப்ப ஆளுங்கட்சி தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா ஆளுங்கட்சி தானே சட்டமன்றத்துல. அவங்க இப்போ வருஷம் இந்த நீதிபதிகளுக்கு சம்பளம் எவ்வளவு போடணும் போடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா இருந்தா, இந்த நீதிபதிக்கு சம்பளம் எங்கிருந்து வருது? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நினைச்சாதான் வருது. விச் மீன்ஸ் திமுக கட்சியுடைய பெரும்பான்மையா திமுக கட்சி ஓகே சொன்னாதான் என்ன போகும்? காசு இந்த நீதிபதியுடைய அக்கௌண்ட்டுக்கு போகும்னா, இவர் என்ன எப்படி நீதி கொடுப்பாரு, தீர்ப்பு கொடுப்பாரு? சொல்றது விளங்குதா? அப்போ இந்த ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ மொத்தத்துல எம்பி எம்எல்ஏ என்ன பண்ணக்கூடாது? நீதிபதியோட சம்பளத்தையோ இல்ல ரிட்டையர்மெண்ட் பென்ஷனையோ அவருக்கு வரக்கூடாது. அவர் அக்கௌண்ட்ல பணம் விளைறது சம்பந்தமா எந்த முடிவையும் யார் எடுக்கக்கூடாது? இவங்க எடுக்கக்கூடாது. ஆனா இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறான்? சேலரி அண்ட் அலவன்சஸ், சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் அவ்வப்போது மாநில சட்டமன்றத்தால் தீர்மானிக்கப்படுகின்றன கொடுத்திருக்கான். அப்பப்ப தீர்மானிச்சுட்டு இருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணும்? ஆளுங்கட்சிக்காரன் அவங்களுக்கு எதிராக நீதிபதி ஏதாவது தீர்ப்பு சொன்னார்னா, இந்த வாட்டி சட்ட இதுல கஜானால காசு இல்ல, ஏன்னா அவங்க சம்பளத்தை ஒரு 10,000 குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, அப்ப அவர் நீதிபதிகள் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க பக்கம் திரும்பிட மாட்டாங்களா? அப்ப என்னவா இருக்கக்கூடாது? சட்டமன்றம் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுடைய சம்பளம் எல்லாமே சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர். உயர் நீதிமன்றம் இல்ல, உச்ச நீதிமன்றமும் தான். நீதிமன்றங்களுடைய பணங்கள் எல்லாமே சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர்னா அதை நீங்க குறைக்கவோ அதிகப்படுத்தவோ முடியாது. அது பிக்ஸ் பண்ணிட்டு தான். சரியா? அது நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க கீழே கையெழுத்து போடுறது மட்டும்தான் உங்க வேலை. அது ஏன் இவ்வளவு கணக்கு என்னன்னா கேட்கறதுக்கு அனுமதியே கிடையாது. யாருக்கு? எம்பி எம்எல்ஏக்கு. சாரி, ஆமா. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அப்ப அவன் கேட்பான்ல, இவன் வரிசையை நமக்கு எதிராகவே இவன் தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காங்க, இவனுக்கு சம்பளத்தை குறை, எதுக்கு இவனுக்கு இவ்வளவு பாதுகாப்பு? இவனுக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு Z+ கேட்டகரி பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கலேன். நீதிபதிக்கு எதுக்கியா பாதுகாப்பு? ஒரு கான்ஸ்டபிள் அமிச்சா பத்தாதா? எவ்வளவு காசு சேமிக்கலாம் தெரியுமா அப்படின்னு நினைச்சு வேணும்னு அவருக்கு கொடுக்க வேண்டிய, அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு எல்லாம் கொடுக்காம இவன் குறைச்சு விட்டானுங்கன்னா, நான் சொல்றது புரியுதா புரியலையா? அப்ப அது என்னவா இருக்கணும்? சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர்னா இதுதான். சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஆட்டோமேட்டிக்கா அது சார்ஜ். அப்பா எடுத்து டக்கு நீங்க காசு எடுத்துக்கலாம். அது எவ்வளவு என்னங்கிற கணக்குலாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அந்த மாதிரி அரசு கஜானால இதுல CFI, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து அக்கௌண்ட் தானா பணம் போயிடும். சரியா? குடிமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக உலகில் உருவாக்கப்பட்ட ஆரம்ப கால ஜனநாயக நிறுவனம் எது? 104. ஸ்காண்டினேவியன் அப்படின்றதுதான் ஓம்பட்ஸ்மன். ஓம்பட்ஸ்மன்னா தீர்வை செய்பவர். தீர்வை அப்படின்னா நடு தரகர். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறவர் பேர் தான் ஓம்பட்ஸ்மன். ஓம்பட்ஸ்மன் என்ன? தரகர்னு சொல்லலாம், இல்ல தீர்வை அதிகாரி அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். தீர்வைனா உதாரணத்துக்கு 2 பேர் சண்டை, ராஜலட்சுமிக்கும் பத்மலதா மேமுக்கும் சண்டை அப்படின்னா, இப்ப இவங்க 2 பேரும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, வாய்க்கா தகராறுனா யார் நடுவுல போய் யார் தீர்த்து வைப்பா? இப்ப நான் தான் தீர்த்து வைக்கிறேன்னா நான் தான் ஓம்பட்ஸ்மன். சோ இந்த மாதிரி ஓம்பட்ஸ்மன் அப்படின்ற அந்த அமைப்பு முதல்ல உருவானது பாத்தீங்கன்னா ஸ்காண்டினேவியன். எல்லாமே அப்ப நீதிபதிக்கு என்ன சார் வேலைன்னு கேக்குறீங்களா? எல்லாமே நீதிமன்றத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லையே.
எல்லாம் வாய்க்கா வர தகராறு எல்லாமே தூக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க. நீதிபதிக்கு ஒரு வேலை இல்லையா? அவர் கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட அந்த பெரிய பெரிய இது பார்ப்பாரா, இல்ல உங்க சின்ன வாய்க்கா தகராறு பார்த்துட்டு இருப்பாரா? இத்தனை கேஸ பார்ப்பாரு அவரு. அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆம்புட்ஸ்மேன் வச்சு நம்ம தீர்த்துக்கலாம். எத்தனை உயர் நீதிமன்றங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அதிகார வரம்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 105. 4 உயர் நீதிமன்றங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அதிகார வரம்பு அப்படின்றது இருக்கு. 4 உயர் நீதிமன்றங்களுக்கு. என்னென்ன உயர் நீதிமன்றங்கள் கேட்டீங்கன்னா, அசாம் உயர் நீதிமன்றம், அசாம் ஒண்ணு. சண்டிகர் உயர் நீதிமன்றம், மும்பை உயர் நீதிமன்றம், சரியா? ஹை கோர்ட்ஸ் இன் இந்தியா. மொத்தம் எத்தனை உயர் நீதிமன்றம் இருக்குன்னு சொன்னேன்? 25 இருக்கு. ஒண்ணு பாம்பே, ஒன்றுக்கும் மேற்பட்ட. இன்னொன்னு கவுஹாத்தி ஹைகோர்ட். கவுஹாத்திங்கிறது அசாம். அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மிசோரம், நாகாலாந்து, இந்த 4 மாநிலங்களுக்கு அந்த ஒரு நீதிமன்றம் தான். இன்னொன்னு ஜம்மு காஷ்மீர், லடாக். அப்புறம் சண்டிகர். சண்டிகர்ங்கிறது என்ன சொன்னோம், ஹரியானா, பஞ்சாப் 2 மாநிலங்களுக்கும் அது ஒரு நீதிமன்றம் தான், சண்டிகர் நீதிமன்றம். ஓகேவா? மொத்தம் எத்தனை? 25 உயர் நீதிமன்றங்கள். கிளியர் ஆச்சா? எது மேட்ச் ஆகல இதுல? விவசாயம் மாநில பட்டியல் தான், சரியா? கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு, மத்திய பட்டியலில் வரும். தொலைத்தொடர்புங்கிறது மத்திய பட்டியலில் வரும். இது பொது பட்டியல் இருக்கு. ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசிக்கலாம்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ரைட். 107 சி, ரெண்டுமே கரெக்ட். லோக்பால், லோக் ஆயுக்தா இவங்கெல்லாம் யாரை நியமிக்கிறா? 108ல யார் நியமிக்கிறா? கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் தான் நியமிக்கிறார். லோக் ஆயுக்தா, லோக் ஆயுக்தா வந்து நியமிப்பது யாரு? ஆளுநர். ஆளுநருடைய மாளிகை பேர் என்ன? ஆளுநர் மாளிகைக்கு என்ன பேரு? ராஜ்பவன். ராஜ்பவன். வெரி குட். ஜனாதிபதி மாளிகைக்கு பேரு? ராஷ்டிரபதி பவன். ராஷ்டிரபதி பவன். சர்க்காரியா கமிஷன் அப்படின்றது மத்திய அரசாங்கம். ராஜமன்னார் கமிஷனுங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். சரியா? 4123. மாநிலங்களுக்கிலேயே எவ்வளவு வரி பங்கு கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறது யாரு? பினான்ஸ் கமிஷன். என்ன ஆர்டிகல்? 117. 117 வராது. பினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் என்ன? பினான்ஸ் பில் கேட்கல, நிதி மசோதா கேட்கல, நிதி ஆணையம் கேட்டு இருக்கிறேன். 280. 280. சரியா? ரைட். ஜோனல் கவுன்சில் இதுல இதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதார சமூக திட்டமிடல், எல்லை பிரச்சனைகள், மாநிலங்களுக்கு இடையான போக்குவரத்து, இது எல்லாத்தையுமே மண்டல சபை மூலியமா நம்ம தீர்த்துக்கலாம். மத்திய மாநில உறவுகள் சம்பந்தப்படாதது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோத்தாரி ஆணையம். சர்க்காரியா, ராஜமன்னார், புஞ்சிலம் ஓகே. கோத்தாரி கமிஷன்ங்கிறது கல்வி ரிலேட்டடானது. சரியா? ராஜமன்னார் கமிஷன்ங்கிறது யாரு? இவரு நம்ம முதலமைச்சர் ஐயா போட்டது. கருணாநிதி ஐயா வந்து கருணாநிதி காலத்துல மாநிலங்கள் சுதந்திரம் இருக்கும்னு சொல்லிட்டு முதல்ல ராஜமன்னாருடைய தலைமையில ஆணையம் போட்டாங்க. ஆனா மத்திய அரசாங்கம் போட்ட முதல் ஆணையம் பார்த்தீங்கன்னா சர்க்காரியம். இப்படிதான் வந்து மத்திய மாநில உறவுகள் ரிலேட்டடான ஆணையம் உருவாச்சு.
கோத்தாரி ஆணையம் எதை சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னேன்? கல்வி ரீதியான ஆணையம். 1964 உருவானது. இது கூட தனியா எக்ஸாம்ல வரலாம். முதல் கல்வி ஆணையம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்பதான் உருவாச்சு. கோத்தாரி ஆணையம் 64 உருவானது. பாராளுமன்ற அரசாங்க முறைக்கும் ஜனாதிபதி அரசாங்க முறைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னு கேக்குறாங்க. சரியா? ஒற்றுமை காமன் என்னென்ன? பிரசிடென்ட் அப்படின்றவர் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டா இருக்கிறாரு. அப்படியா? நல்லா கவனிச்சு பாருங்க. பிரசிடென்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். இப்போ அமெரிக்கா எடுத்துக்கலாம். அமெரிக்கால ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் யாரு? யாருப்பா? ஜோ பைடன். அவர் யாரு? பிரசிடென்ட். இந்தியாவோட ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் யாரு? யாரு? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு. சரியா? அப்ப ரெண்டுத்துலயுமே பொதுவான ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் யாரு? பிரசிடென்ட் தான். அப்ப என்ன 3 only. மூணாவது ஒன்லி. புரியுதா? சரி, இது வரைக்கும் எது டவுட் இருக்கா? நூத்தி 14 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதுல எது தவறுன்னு கேக்குறாங்க. சட்டமன்ற மேலவை. இங்க ஒன்லின்ற ஒரு டேட்டா வந்திருக்கு. சோ நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? we can exclude. எதுல வந்து லோக்சபாவுடைய சபாநாயகர் தலைவரா இருக்க மாட்டார். பொதுவா டிஃபால்ட்டாவே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாராளுமன்ற குழு இருக்குன்னா அந்த பாராளுமன்ற குழுல ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீக்கர் தான் தலைவரா இருப்பார். எக்ஸப்ட் ஹவுஸ் கமிட்டி, அவை குழுல மட்டும்தான் அப்படி இருக்க மாட்டார். மற்ற எல்லாத்துலயுமே அவர் டிஃபால்ட்டாவே தலைவர் ஆயிடுவார். இல்லைன்னா அவர் யார் நியமிக்கிறாரோ அவர் தலைவர் ஆவார். ஒண்ணு அவர் ஆவார், இல்ல அவர் யார் நியமிக்கிறாரோ அவர் தலைவர் ஆவார். சரியா? அடுத்த 116 கிராம் நியாயாலயா, வில்லேஜ் கோர்ட்ஸ். கிராம நியாயாலயா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நியாயாலயா சட்டத்தினால உருவாக்கப்பட்டது. ஓகே, சரி. மத்திய மாநில உறவுகள் பத்தின விஷயம், இது ரெண்டுமே தப்பு. இதுல ரெண்டுமே தப்பு. அடுத்தது உயர் நீதிமன்றத்துடைய ஜுடிஷியல் ரிவ்யூ பவர். அப்போ ஹைகோர்ட்டுடைய உயர் ஜுடிஷியல் பவர் வந்து மாநிலங்களுடைய அரசாங்கத்துடைய லெஜிஸ்லேஷனை மட்டும்தான் கேட்க முடியும், மத்திய அரசாங்கத்தை கேட்க முடியாதுன்னு இருக்கு. இது தவறான கூற்று. ஒரு நீதிமன்றம் நினைச்சா எதை வேணா என்ன பண்ண முடியும்? தன்னுடைய நீதிமன்ற பரிசீலனை வச்சு கேட்க முடியும். லீடர் ஆஃப் அப்போசிஷன், எதிர்கட்சி தலைவர், அவரை பத்தின தவறான கூற்று எது? இங்க பாருங்க, ஆல் பாலிசிஸ் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி. அப்ப ஆல்னு வருது. அப்ப ஆளுங்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட்? எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்டா? ஒன்லி, ஆல், எவ்ரிதிங் அப்படின்றது வந்தாலே என்னது? எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்தாலே நம்ம அதை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்து சொன்னா, சம்திங், எனிதிங், இந்த மாதிரிலாம் வந்து ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். பிரஷர் குரூப், அழுத்த குழுக்கள்.
அழுத்த குழுக்கள்ங்கிறது தங்களுடைய சுயநலத்துக்காக கூடக்கூடிய குழுக்கள் மட்டும் இல்ல, அது பொதுநலத்துக்காக கூடக்கூடிய குழுக்கள். இப்போ உதாரணத்துக்கு பிரஷர் குரூப். என்னாச்சு அஜித்? அழுத்த குழுக்கள்னா ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? கிவ் மீ an example of pressure group. மலர்வழியில சொல்ல முடியுமா? இப்ப நர்மதா பச்சா வந்தோலன் அப்படின்றது ஒரு பிரஷர் குரூப்னு கொடுத்துருக்கான். ஜாக்டோ ஜியோ அப்படின்ற ஒரு அழுத்த குழு இருக்கு. சரி, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கெல்லாம் சம்பளம் போதுமானதா இல்ல. உதாரணத்துக்கு இப்போ பென்ஷன் இல்லை, 2004க்கு அப்புறம் பென்ஷன் இல்லை. இப்போ பென்ஷன் இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பென்ஷன் கொண்டாந்தா நல்லது தானே. இப்போ நீங்களாம் கவர்மெண்ட் ஜாப் ஆகிட்டு வேலை விட்டு 60 வயசுல உங்களுக்கு என்ன கிடையாது, பென்ஷன் கிடையாது. தெரியுமா தெரியாதா? பென்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? அரசு ஊழியர்கள் எல்லாமே ஒரு ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க. சரியா? அதான் அந்த மாதிரி ஜாக்டோ ஜியோன்ற ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கு. சரியா? பாருங்க, ஜாக்டோ மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எதிர்த்து போராடி இருக்காங்க. என்ன கேக்குறான்? மெம்பர்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் ஃபார் டீச்சர் ஆர்கனைசேஷன் அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 72 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் செய்யறாங்களா சேப்பாக்ல. சரியா? இந்த எதுக்கு கூடுவாங்க? பொதுவா இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனைகள் அப்படின்றதுக்காகவா? எதுக்குப்பா கூடுவாங்க? சம்பளம் பத்தலைன்னு தான். சம்பள பத்தியம் இங்க பாருங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. சரியா? ஆனா அந்த அம்மா என்ன பண்ணல, செய்யல. அப்புறம் 3 வருஷமா திமுகவும் செய்ய முடியல. ஆனா நாங்களும் எங்களோட ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வாங்க. சரியா? அதுக்கப்புறம் லீவ் என்கேஷ்மெண்ட், இன்சென்டிவ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். சரியா? நாங்க மேற்படிப்பு கவர்மெண்ட் ஜாப்ல போயிட்டு நாங்க மேற்படிப்பு படிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு லீவ் எல்லாம் தரணும், சம்பளம் கொடுத்து லீவ் கொடுக்கணும் அப்படின்லாம், இந்த மாதிரிலாம் எங்களுக்கு எல்லாம் இருக்கணும், அப்படிதான் நாங்களாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கூட்டம். நாளைக்கு போய் நீங்க ஏதாவது பண்ண ஜாக்டோ ஜியோன்னு ஒரு கூட்டம். அப்ப இந்த மாதிரி இது ஜாக்டோ ஜியோங்கிறது இப்ப இது என்னது? இது கவர்மெண்ட் அழுத்துறாங்க இல்ல, கவர்மெண்ட் ஒரு வேலையை செய்ய சொல்லி அழுத்தம் கொடுக்குறானா? புரியுதா இல்லையா? கவர்மெண்ட் செய்யற வேலைய ஒரு தனியா ஒரு அமைப்பு செஞ்சுச்சுன்னா அதுக்கு பேர் என்ஜிஓ. இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து மாணவர்களை இலவசமா படிக்கணும். சரியா? கவர்மெண்ட் செய்யற வேலை, கவர்மெண்ட் வந்து பொதுவா மரம் நடணும், கவர்மெண்ட் கம்மாயை வெட்டணும். கரெக்டா? இதெல்லாம் யார் செய்யணும்? கவர்மெண்ட் செய்யணும். சப்போஸ் கவர்மெண்ட் செய்யல, இப்போ உதாரணத்துக்கு வந்து பசுமை அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் என்ஜிஓ, அப்படி ஒரு பசுமைன்ற ஒரு என்ஜிஓ இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ இந்த பசுமை என்ன பண்ணுதுன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள்ல 1 லட்சம் கண்ணு மரங்கன்னு, அரச மரக்கண்ணு, புளிய மரக்கன்னு சொல்லிட்டு ரோட்ல நட்டுறாங்கன்னு வச்சுக்கேன். இது யார் செய்யற வேலை? இத அரசாங்கம். யாரு வேலை செய்யணும்? அரசாங்கம் செய்யணும். ஆனா வந்து அரசாங்கம் செய்யல. அரசாங்கம் தான் செய்யணும் அவசியம் இல்லை, நாங்க கூட செய்யறோம். மரத்தை நடணும் தானே, ஆனா நாங்க செய்யறோம் அப்படின்னு ஒரு குரூப் முன்னாடி வந்து வாலண்டியர்ஸ், சம்பளம் கிம்பளம் எல்லாம் கிடையாது. சரியா? அவன் கை காசெல்லாம் போட்டு என்ன பண்றான்? அரசாங்கம் செய்யற வேலையை செய்யறான். அப்போ இவன் கவர்மெண்டா இல்ல, அப்போ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். புரியுதா? கவர்மெண்ட் செய்யற வேலையே இவன் செஞ்சானா இவன் நான் கவர்மெண்டா இருந்து செய்யறான், அதனால அவன் பேர் என்ஜிஓ. கவர்மெண்ட் செய்யற வேண்டிய வேலைய இவனே செஞ்சுட்டானா, நீயாவே செஞ்சிட்டீங்கன்னா அது என்ஜிஓ. கவர்மெண்ட செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது? யாராவது போய் சொல்லணும்ல ஒருத்தர். அப்பனா என்ன பண்ண, ஏன் நீங்க செய்ய மாட்டேன்றீங்க, செய்யுங்க. சரியா? அப்படின்னா அது என்னது? மோஸ்ட்லி சங்கம் ஆரம்பிச்சு போராட்டம் பண்ணுவாங்க. அவங்கதான் யாரு? கவர்மெண்ட செய்ய சொல்லி ஒரு அழுத்த பிரஷர் கொடுக்குறான்.
கொடுக்குறானா இல்லையா? விவசாயிகள் எல்லாம் ஒண்ணு கூடிடுவாங்க. கூடி எங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படிமா. இந்த பேங்க்குக்காரங்க எல்லாம் ஒன்னா கூடி என்ன பண்ணுவான், எங்களுக்கு நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் லீவ் வேணும்னு கேட்பான். அப்புறம் உங்களை மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் ஒன்னா கூடி வேலைக்கு போகாம ஆபீஸ்க்கு போகாம உட்காந்து என்ன வைப்பீங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வாங்க, நியூ பென்ஷன் வேண்டாம், சம்பளத்தை டபுள் ஆக்குங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்ப நீங்களா என்ன பண்றீங்க, கவர்மெண்ட் என்ன கொடுக்குறீங்க, தலைவலி கொடுக்குறீங்களா? அதனால இந்த தலைவலி குரூப்ஸ்க்கு பேர் தான் என்னது, பிரஷர் குரூப்ஸ், அழுத்த குழுக்கள். புரியுதா இல்லையா? இது சம்பந்தப்பட்ட தவறான கூற்றை கண்டுடுங்க அப்படின்னு தான் கேட்கிறாங்க. கேள்வி புரியுதா? இதுல தனிப்பட்ட இன்ட்ரெஸ்டுக்காக இவங்க செய்யறாங்களா இல்ல பொதுமக்களோட பப்ளிக் இன்ட்ரெஸ்டாக செய்யறாங்களா, அதான் கேள்விங்க. இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ராஜலட்சுமிக்கு சம்பளம் போடலைன்னா கேக்குறாங்க, இல்ல ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் கேக்குறாங்களா? எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்ல. கேள்வி புரியுதா? இது குறிப்பிட்ட நபர்களின் தனிப்பட்ட நலனை மேம்படுத்துவதற்காகவா இருக்கு? புரியுதா புரியலையா இந்த கேள்வி? புரியுது. சரி, அடுத்து வாங்க. ஆர்டிகல் 226 அடிப்படை உரிமைகளுடைய ரிட்ஸை அமல்படுத்துறதுக்காக மட்டும்தான் இது இருக்கு அப்படின்றாங்க. டெல்லிக்கு வந்து என்ன இருக்கு, தனியா ஹைகோர்ட் இருக்கு. ஆந்திர பிரதேஷ்க்கு புதுசா ஒரு ஹைகோர்ட் கொண்டு வந்திருக்காங்க. 7ஆம் சட்டத்திட்டம் வந்து பொதுவான ஒரு பார்லிமெண்ட்டை உருவாக்குறதுக்கு வந்து பார்லிமெண்ட் பொதுவா ஒரு ஹைகோர்ட்டை இப்போ பார்த்தோம்ல, கவுஹாத்தி ஹைகோர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டிகர் ஹைகோர்ட்லாம் 2-3 மாநிலங்களுக்கு ஒரே ஹைகோர்ட். இந்த மாதிரி உருவாக்குற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆமா ஆமா, சரியா? இப்ப டெல்லி தோ நாட் ஏ ஸ்டேட் பட் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் செப்பரேட் ஹைகோர்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இல்லையா? கரெக்ட். டெல்லி ஹைகோர்ட் தனியா இருக்குல்ல, ஹைகோர்ட் இருக்கு. 16 சரி, நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் டவுட் இருந்தா கேளுங்க.